Hi students, in the video நம்ம சமச்ச 10th standard social public exam 2025 கான 3 day study plan என்னங்கறத நம்ம பார்க்க போறோம். சோ எல்லா எக்ஸாம்ஸும் முடிஞ்சிருச்சு, social மட்டும் தான் இருக்கு. சோ அதனால அசால்ட்டா இருக்காதீங்க. இந்த எக்ஸாம்க்கு எவ்வளவு சின்சியரா படிச்சீங்களோ அதே மாதிரியே நீங்க நல்லபடியா social science எக்ஸாம்க்கும் படிச்சு எக்ஸாமை சூப்பரா எழுதிருங்க. அதுக்கு அப்புறம் உங்களுடைய ஹாலிடேஸை நல்லபடியா என்ஜாய் பண்ணுங்க. சோ அது இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணோம். and also நாலு எக்ஸாம்ஸையும் நல்லா எழுதிருக்க ஸ்டூடண்ட்ஸ் social scienceயும் நீங்க நல்லா எழுதுவீங்க. very all the best to you. and நாலு எக்ஸாம்ஸையும் நீங்க நல்லா எழுதுன்னு ஃபீல் பண்ணாலும் no problem, social science நீங்கள் நல்லா எழுதி சூப்பர் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அதனால் எக்ஸாம்ஸை முடிஞ்சு போன எக்ஸாம்ஸை நினச்சி வரி பண்ணாமல் இப்போ இருக்கிற அந்த சோஷியல் சயின்ஸ் எக்ஸாம் நினச்சி நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணி நல்லா எக்ஸாம்ஸ் எழுதுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த 3 day ஸ்டடி பிளான் என்னங்கிறத நாம் பார்க்கலாம். Day 1 உங்களுக்கு 4 செஷன்ஸ் கொடுத்துருக்கேன். செஷனோட டைமிங்ஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நான் சொல்லியிருக்க டைமில் அந்தந்த லெசன்ஸ் படிச்சிட்டாலும் ஓகே, இல்லை Day 1 நான் என்னென்ன லெசன்ஸ்லாம் சொல்லியிருக்கேனோ அது எல்லாத்தையும் உங்களுடைய கன்வீனியன்ட் டைமில் பட் நான் சொல்லியிருக்கிற ஆர்டர்லேயே நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் சொன்ன டைமிங்கில் நான் சொன்ன ஆர்டரில் படித்தாலும் ஓகே, இல்லை நான் சொல்லியிருக்கிற ஆர்டரில் உங்களுடைய டைமிங்கில் படித்தாலும் ஓகே. ஸோ நான் அந்தந்த டேயில் என்னென்ன லெசன்ஸ்லாம் சொல்லியிருக்கேனோ அதெல்லாம் நீங்கள் படிச்சிருங்க. சூப்பராக இந்த 3 days உங்களால் எல்லா லெசன்ஸையும் கவர் பண்ண முடியும். ஸோ அது என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ Day 1 செஷன் 1 நீங்கள் படிக்க போகிறது எக்கனாமிக்ஸ் லெசன் 1, 2, 3, 4 அதில் இருக்கக்கூடிய ஆல் 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் படிச்சிடணும். ஸோ ஒரு லெசன் எடுத்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸுமே படிச்சிடுறது தான் நல்லது உங்களுக்கு. ஏன்னா எந்த கொஷின் வேணாலும் கேட்கலாம். ஸோ நீங்கள் எக்கனாமிக்ஸை ஃபுல்லாக இந்த ஃபர்ஸ்ட் 4 லெசன்ஸை கம்ப்ளீட் பண்ணிடுறீங்க செஷன் 1. செஷன் 2 வந்து லெசன் 5 எக்கனாமிக்ஸ் லெசன் 5 அதில் இருக்கக்கூடிய ஆல் 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்கை படித்து முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் எக்கனாமிக்ஸ் முடிச்சிட்டிங்க. அண்ட் அது முடிச்சுட்டு செஷன் 2 நீங்கள் ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லா மேப்ஸும் டைம் லைனும் நீங்கள் பார்க்கணும். ஸோ இது வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நீங்கள் பார்க்கணுன்னா நான் வீடியோ லிங்கை கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேன். ஃபஸ்ட் கமெண்ட்டை நீங்கள் பாருங்கள். ஸோ இது செஷன் 2க்கான பிளான். செஷன் 3 ஹிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறீங்க. லெசன் 1, 2 and 5 இந்த 3 லெசன்ஸும் படிக்கிறீங்க. அதில் இருக்கக்கூடிய ஆல் 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் அண்ட் 8 மார்க்ஸ் எல்லாமே படிச்சிடணும். ஸோ ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 2 8 மார்க் எய்தர் ஆரில் வருது. உங்களுக்கு 8 மார்க்ஸ் எய்தர் ஆரில் கேட்பாங்க, இல்லை 2 5 மார்க் சேர்த்து உங்களுக்கு 8 மார்க்கில் கேட்கலாம், இல்லை 3 2 மார்க்ஸை கம்பைன் பண்ணி 8 மார்க்கில் கேட்கலாம், எப்படி வேணாலும் கேட்கலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து எல்லாமே தரவாக இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு 8 மார்க்ஸில் எது கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ எல்லாமே படிச்சிருங்க. ஸோ ஹிஸ்ட்ரி லெசன் 1, 2, 5 ஆல் 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் அண்ட் 8 மார்க்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் தரவு பண்ணிடணும். அடுத்து செஷன் 4 ஹிஸ்ட்ரி லெசன் 6 and 7 அதில் இருக்கக்கூடிய ஆல் 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் அண்ட் 8 மார்க்ஸ் படிச்சிடுறீங்க. இதுதான் Day 1க்கான பிளான். அண்ட் Day 2 நீங்கள் ஹிஸ்ட்ரி லெசன் 8, 9 and 10 இந்த 3 லெசன்ஸ் அதோடைய ஆல் 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் அண்ட் 8 மார்க்ஸ் நீங்கள் பார்த்துறீங்க. செஷன் 2 ஹிஸ்ட்ரி லெசன் 3 and 4 அதில் இருக்கக்கூடிய எல்லா 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் அண்ட் 8 மார்க்ஸை நீங்கள் படிச்சிடுறீங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுதான் உங்களுக்கான பிளான். அண்ட் செஷன் 3 சிவிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. சிவிக்ஸ் லெசன் 1, 2, 3 சிவிக்ஸ் ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப சிம்பிள் லெசன்ஸாக தான் இருக்கும். ஸோ மொதல் 3 லெசன்ஸ் அதில் இருக்கக்கூடிய ஆல் 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் 5 மார்க் முடிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திரும்ப சிவிக்ஸ் லெசன் 4 and 5 அதில் இருக்கக்கூடிய ஆல் 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் படிச்சிட்டிங்கனாலே நீங்கள் சிவிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. அடுத்து செஷன் 4 உங்களுக்கு ஜியாகிரஃபி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஸோ லெசன் 1, 2 and 3 அதில் இருக்கக்கூடிய ஆல் 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் எல்லாத்தையுமே படிச்சிருங்க. இது Day 2க்கான பிளான். அண்ட் Day 3 செஷன் 1 ஜியாகிரஃபி லெசன் 4, 5, 6 and 7 ஸோ இது எல்லாத்தையுமே படித்து தரவு பண்ணிடுறீங்க. செஷன் 2 ஜியாகிரஃபி மேப் பார்க்குறீங்க. ஸோ நான் மேப்புக்குன்னு தனியாக டைம் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஜியாகிரஃபி மேப் மட்டுமே 8 மார்க்ஸ்க்கு வருது. ஸோ தமிழ்நாடு மேப் அண்ட் இந்தியா மேப் எய்தர் ஆரில் கேட்பாங்க. ஸோ வேர்ல்டு மேப்பை நான் கொடுத்துருக்கேன். வேர்ல்டு மேப் வந்து ஜஸ்ட் ஒரு வேர்ல்டு மேப் உங்களுடைய ஜியாகிரஃபி புக்கில் இருக்குது. காண்டினென்ட் நேம்ஸ், ஓஷன் நேம்ஸ் அண்ட் சம் கண்ட்ரீஸ் நேம் அதில் மென்ஷன் ஆகிருக்கும். கேட்க மாட்டாங்க. சப்போஸ் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, பிகாஸ் நீங்கள் எய்தர் தமிழ்நாடு பார்த்துருப்பீங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா டேம்ஸ் ரிவர்ஸ் அந்த இம்பார்ட்டன்ட் எல்லா மேப்ஸ் சாயில்ஸ் எல்லாமே தமிழ்நாட்டுக்கு பார்த்துடணும். அண்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மேப்பும், அதாவது ரோட் மேப்ஸு, உங்களுக்கு மவுண்டெயின்ஸ், டேம்ஸு, ரிவர்ஸு, லேக்ஸ் இந்த மாதிரி எல்லாமே தமிழ்நாட்டுக்கும் இருக்குது, இந்தியாவுக்கும் இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து தமிழ்நாடு மட்டும் ஃபுல்லாக பார்க்கலாம்னு நினச்சிருப்பீங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியா மட்டும் ஃபுல்லாக பார்த்துக்கலாம் எய்தர் ஆரில் வரப்போ நம்ம எழுதிடலாம்னு நினச்சிருப்பீங்க. மேபி நான் வந்து ஷுவராக சொல்லலை. சம்டைம்ஸ் ஒருவேளை தமிழ்நாடும் வேர்ல்டும் கேட்குறான்னு வச்சுப்போம். கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து எழுதுறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அந்த மேப்ஸை உங்களால் போட முடிஞ்சிருக்கணும். ஸோ அப்படி இருக்கிறப்போ தமிழ்நாடு அண்ட் வேர்ல்டை பார்த்துக்கோங்க. ரெண்டும் எய்தர் ஆரில் வந்ததுன்னா உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள்
இந்தியாவையும் வேர்ல்டு மேப்பையும் பார்த்துக்கோங்க. ஸோ இது ரெண்டும் எய்தர் ஆரில் வந்தால் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். 3மே நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னா 3மே நீங்கள் பார்த்துக்கோங்க. எது எய்தர் ஆரில் வந்தாலும் உங்களால் கண்டிப்பாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதுதான். ஸோ தமிழ்நாடு வேர்ல்டு மேப் ரெண்டும் பார்த்துக்கோங்க. எய்தர் ஆரில் உங்களால் கண்டிப்பாக தமிழ்நாடு வந்தாலும் எழுத முடியும், வேர்ல்டு வந்தாலும் எழுத முடியும். இந்தியா வேர்ல்டு மேப்பை பார்த்துக்கோங்க. எய்தர் ஆரில் எது வந்தாலும் உங்களால் எழுத முடியும். அண்ட் 3மே தெரிஞ்சால் 3மே நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப சிம்பிள், உங்களால் 8 மார்க்ஸ் சூப்பராக ஸ்கோர் பண்ணிட முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த பிளானை ஃபாலோ பண்ணிங்கன்னா மேப்புக்கு நீங்கள் தைரியமாக இருக்கலாம். செஷன் 2ல் இது முடிச்சுறீங்க. செஷன் 3ல் நீங்கள் ரிவிஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். சப்போஸ் செஷன் 3லையும் நீங்கள் படிக்க வேண்டியது எதுவும் பாக்கி இருந்துச்சுன்னா செஷன் 3ல் படிக்க வேண்டிய ரிமைனிங் போர்ஷன்ஸை படித்து முடிச்சுட்டு நீங்கள் செஷன் 4லேருந்து ரிவிஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ஸ்டடி பிளான். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டடி பிளான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி படிக்கிறப்பவே நல்லா படிச்சுருங்க. ரிவைஸ் பண்ணிக்கலாம், ரிவைஸ் பண்ணணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காதீங்க. ரிவைஸ் பண்ண டைம் இருந்தால் பண்ணுங்கள், பண்ணாட்டியும் படிக்கிறப்போ நான் நல்லா படிச்சிட்டேங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுனாலே போதும். ஸோ அதனால் படிக்கும்போதே சின்சியராக படிச்சிருங்க. ஸோ அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுட்டு படிக்கணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹிஸ்ட்ரி, இம்பார்ட்டன்ட் மேப்ஸ் அண்ட் எப்படி வந்து 5 மார்க் அண்ட் 8 மார்க்ஸ் ப்ரெசென்ட் பண்ணணுங்கிற ஒரு வீடியோ, சோஷியல் எக்ஸாமுக்கான டைம் மேனேஜ்மெண்ட் வீடியோ, அது எல்லாமே ஆல்ரெடி அப்லோடட். அது எல்லா வீடியோட லிங்க்கையும் நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். கண்டிப்பாக அந்த வீடியோஸை பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் 11th என்ன குரூப் எடுக்கலாம், எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஸோ 11th ஸ்டாண்டர்டுக்கான ப்ரிப்ரேஷன் வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் தொடர்ந்து அப்லோட் ஆகும். அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விஷிங் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். ஸோ உங்களுடைய லாஸ்ட் எக்ஸாம் சோஷியல் சயின்ஸ் எக்ஸாம்ஸை நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணி நல்லா எழுதுங்க. கண்டிப்பாக எக்ஸாம் ஈஸியாக வரும். எல்லோரும் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டடி வெல் அண்ட் happy learning.